இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலியில் எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இதன் ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all those faithful who are gathered here and those who are participating through the Jaya Plus Shrine Web TV as well as other social media. And in a special way, to all the sponsors of the live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health who are watching the same in live. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப நடக்க செய்தருளும். அதனால் மாண்புமிக்க உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நான் நன்றாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அதை எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீ நல்லவர், நன்மையே செய்பவர்,
எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆனால் கடவுளின் காரியத்தையும் நேரத்தையும் காலத்தையும்
நீங்கள் அறிந்திருக்காமல் இருப்பது எப்படி? லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, மெட்ராஸ் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படின்னு ஒன்று ரொம்ப காலமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. மெட்ராஸ் வானிலை ஆய்வு மையம் இது ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ அது ரொம்ப பிரபலியமாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இதுவரையும் நம்ம அதை ரொம்ப கவனிக்கலை. இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய செயல் என்னன்னு இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவங்க தான் வானிலை முன்னறிவிப்பு அறிக்கைகளை நமக்கு வெளியிடுபவர்கள். முன்னாடியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லுவாங்க, நாளைக்கு இப்படி இருக்கும், வெயில் அடிக்கும், மழை பெய்யும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நாள் மணியாக மாறி ஒவ்வொரு மணி நேரத்திலும் உங்களுக்கு இதன் அறிக்கைகள் முன்னறிவிக்கப்படுகின்றன. மணி நிமிடங்களாக மாறி, நிமிடங்கள் நொடிகளாக மாறி, இப்பொழுது ஒவ்வொரு நொடிக்கும் என்ன நடக்கப் போகிறது, வானிலையில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை துல்லியமாக நமக்கு அறிவித்து, நம்மை எச்சரித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நமது வாழ்விலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க இந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த வானிலை ஆய்வு மையம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இரண்டாவதாக ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்பதை பார்க்கிறோம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த வானிலை அறிக்கையை ஆர்வத்தோடு பார்க்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதற்கு தகுந்தாற்போல் முன்னேற்பாடுகளை செய்து நம்மளை பாதுகாத்து கொள்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய செகண்ட் நேச்சர், ஒரு இயற்கையாகவே மாறிவிட்டது என்பதை பார்க்குறோம். எல்லாம் கொடுமை என்னென்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் ரமணன் ஒருத்தர் இருந்தார். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் எப்போல்லாம் மழை பெய்யுதுன்னு சொன்னாரோ அப்போல்லாம் பெரும்பாலும் மழை பெய்தது. அப்படி கனமழை, முன்னாடியெல்லாம் மழைன்னு தான் சொல்லுவோம், இப்போ மிதமான மழை, கனமழை, அதிகனமழை, அதிமிகு கனமழை, பேரிடர் கனமழை அப்படின்னு நிறையா ஆராய்ச்சி செய்து நாம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ரமணன் காலத்தில் இந்த இயக்குனர் சொன்ன போதெல்லாம் மழை பெஞ்ச போதெல்லாம் ஸ்கூலுக்கு லீவு விட்டதுனால பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே ஆரம்பித்தாங்களாம். அவ்வளவு தூரம் இந்த வானிலை அறிக்கை என்பது, வானிலை நிலையை தெரிந்து கொள்வது என்பது நமது வாழ்வின் மறுபக்கமாக மாறி இருக்கிறது. அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதைவிட அதிசயம், அதைவிட அற்புதம், அதைவிட உண்மை, அதைவிட யதார்த்தம், அதைவிட ஆழமான அனுபவம் இன்றைய நற்செய்தி பகுதியில், லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49லிருந்து 54 வரை உள்ள வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஒரு இயக்குனராக இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். மேற்கிலிருந்து மேகங்கள் சூழும் பொழுது இன்று மழை பெய்யும் என்று சொல்லுகிறீர்கள், அந்த மழை பொழிகிறது, ஆகவே அது நடக்கிறது, உங்களுக்கு தெரிகிறது, புரிகிறது என்று எனக்கு தெரிகிறது. தெற்கிலிருந்து காற்று வேகமாக வீசும் பொழுது அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும், இன்று வெப்பமிக்க நாளாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியே நடக்கிறது, அது உங்களுக்கு தெரிகிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு ஐயோ கேடு. வானத்தையும் பூமியையும் ஆய்ந்து அறிந்து அதன் தன்மைகளையும் உண்மைகளையும் அறிந்து கொள்ளும் உங்களால் ஆண்டவருடைய காலம் எது, ஆண்டவருடைய நேரம் எது, ஆண்டவருடைய அடையாளம் எது என்று தெரியாமல் இருக்கிறீர்களே ஏன்? இதுதான் இன்றைய சிந்தனை, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்வின் அடிப்படை தன்மையை உணர வேண்டும், அடிப்படை அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டவர்களாக சாட்சியம் பகர வேண்டும். அதுதான் ஆன்மீக வாழ்வு. இந்த ஆன்மீக வாழ்வை நாம் இறைவனால் கொடையாக பெற்றிருக்கிறோம்.
இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு 4 உண்மைகளை சொல்வதாக நான் பார்க்கிறேன். முதலாவதாக, ஆன்மீக வாழ்வின் வானிலை எப்படி இருக்கிறது என்று இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது ஆன்மீக வாழ்வின் நிலை மிகவும் வெப்பமாக இருக்கிறதா, மழை பொழியும் மலர்ந்த காலமாக இருக்கிறதா, சோகமாக இருக்கிறதா, சொர்க்கமாக இருக்கிறதா என்று ஆன்மீக வானிலையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, இன்றைய ஃபோர்காஸ்ட், இன்றைக்கி என்ன சாமி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நாம் எதிர்கொள்வது, என்றைக்கும் நாம் எதிர்கொள்வது கடவுளின் அருளின் காலம். அந்த கடவுளின் அருளின் காலத்தை நாம் உணர வேண்டும். கடவுளின் அருளின் காலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் அருளின் காலத்தை அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளின் அருளின் பிள்ளைகளாக, அருள் மிக்கவர்களாக நாம் வாழ்ந்து சாட்சியம் பகர வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, நீ நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்னால் உன் எதிரியோடு நீ சமரசம் செய்து கொள் என்று ஆண்டவர் சொல்வது ஒரு சமநிலை வானிலை வாழ்விற்கு ஆண்டவர் நம்மை தயார் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு, விட்டுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் என்ற கால நிலைகளிலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு சம வெப்ப தளமாக, வெப்ப காலமாக இருக்கும். அது மிகவும் மகிழ்ச்சி மிக்கதாக, ஒரு ஆற்றல் மிக்கதாக, ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும் என்று சொல்கிறார். நான்காவதாக, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, நாம் வாழும் இந்த காலம் புனித காலம். இதுதான் ஆண்டவர் சொன்னார். எல்லாம் பூமியை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க, ஆகாயத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவருடைய நேரத்தை பற்றி, அவருடைய காலத்தை பற்றி அறிந்திருக்காமல் இருக்கிறீர்களே என்று சொன்ன ஆண்டவர் இன்று வெளிப்படுத்துகிறார். நாம் வாழும் இந்த தற்காலம் இது ஒரு பொற்காலம், இது புனித காலம், இது ஆண்டவரின் காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வளர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் அடிகளார் அப்படிப்பட்ட அருளின் வாழ்க்கையில் ஏற்படும் சில பிரச்சனைகளை நமக்கு சொல்வதை நான் பார்க்கிறேன். பவுல் அடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமடலில் சொல்கிறார், நான் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்? நல்லதையே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் அந்த நல்லதை என்னால் செய்ய முடியவில்லை. நான் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்? தீமையை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் அந்த தீமையை செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று உணர்கிறேன். பலவீனம், வீக்னஸ். ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து வாழும் பொழுது நாம் பலவீனம் மிக்கவர்களாக இருக்கிறோம், பாவிகளாக மாறுகிறோம், நாம் தகுதியற்றவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம். ஆண்டவருடைய அருளின் காலத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் நேரத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொல்கிறார். எனவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் பல்வேறு தியாகம் செய்து இந்த திரு யாத்திரையை மேற்கொண்டு அன்னை ஆரோக்கிய தாயை முகமுகமாக தரிசித்து உங்களுடைய வேண்டுதல்களை செலுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம், இது புனித காலம், இது அருளின் காலம், இது நல்ல காலம், இது கடவுள் வாக்களித்த நாள். ஆகவே உங்களுடைய அத்துணை கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் நம்பிக்கையோடு ஆண்டவரினுடைய பாதத்தில் அன்னையின் வழியாக சமர்ப்பிப்போம். அவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு அரசன் போருக்கு சென்று வந்த தன் வீரர்களை பார்த்து சொன்னானாம், வீரர்களே, நீங்கள் போருக்கு சென்று வெற்றியுடன் வென்ற வெற்றி திருமகன்களாக இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு போர் நமக்கு பாக்கி இருக்கிறது, இன்னும் ஒரு போரை நாம் சண்டையிட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே வீரர்கள்லாம் ஆர்வத்தோட வெற்றி களிப்போடு, அந்த எதிரி யாருன்னு சொல்லுங்கள், நாங்கள்லாம் போய் உடனே சண்டையிட்டு வெற்றியோடு வருகிறோம் அப்படின்னு உடனே அரசன் அவங்கள பார்த்து சொன்னாராம், அந்த எதிரி வெளியே இல்லை, வேறு யாரும் இல்லை, நாம் தான் நமக்கு எதிரியாக இருக்கிறோம், நமக்குள்ளே நம் எதிரி இருக்கிறான். அப்படின்னா நம் வாழ்வில் பலவீனம் என்பது ஒரு எதிரி, நம் வாழ்வில் சுயநலம் என்பது ஒரு எதிரி, நம் வாழ்வில் பொறாமை என்பது ஒரு எதிரி, நம் வாழ்வில் ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது என்பது
ஒரு எதிரியாக இருக்கிறது. இந்த எதிரிகளுடன் போரிட்டு நாம் வெற்றி பெற்றால் நாம் உண்மையிலேயே வெற்றி பெற்றவர்களாக வாழலாம் என்று சொன்னானாம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்களையும் சுயநலங்களையும் மறந்து துறந்து ஆண்டவரின் காலத்தின் பிள்ளைகளாக, ஆண்டவரின் அருளின் பிள்ளைகளாக வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாய் ஏற்பாயே. இறையளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாய் ஏற்பாயே. தருகின்றோம் எம்மையே ஏற்பாயோ, எளிய காணிக்கை தருகின்றோம் எம்மையே ஏற்பாயோ, எளிய காணிக்கை. இதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாய் ஏற்பாயே. இதையளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாய் ஏற்பாயே. அன்புமிக்கவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, நீர் வாக்களித்து அருளிய உமது கொடைகளையே நாங்கள் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம். இவ்வாறு உமது அருள் அன்பை காட்டி எங்களை மன்னித்து எங்களை என்றும் உமக்கு உகந்த காணிக்கை பொருளாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து
என்றென்றும் என்றென்றும் பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் உமது திரு அவையின் அன்பின் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு செல்ல உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையான ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.